குமாரபாளையத்தில் சிக்கிய ஏடிஎம் கொள்ளையர்கள் மகாராஷ்டிர கொள்ளையில் சிக்கியவர்கள் என அம்பலமாகியிருக்கிறது. கிருஷ்ணகிரி ஏடிஎம் கொள்ளையிலும் இந்த கண்டெய்னர் கும்பலுக்கு தொடர்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. குமாரபாளையம் அருகே 6 கண்டெய்னரில் சிக்கிய 6 பேரை தவிர எஞ்சியுள்ள மற்றவர்களையும் பிடிக்க தனிப்படையானது அமைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இது குறித்தான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் கோவிந்திடம் கேட்டறியலாம். வணக்கம் கோவிந்த், இந்த கொள்ளை சம்பவம் குறித்தான தகவல்கள். சார்லதா கேரள மாநிலம் திருச்சூர் பகுதியில் ஏடிஎம் கொள்ளையில் ஈடுபட்ட கொள்ளையர்களின் சம்பவம் தற்போது அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது பார்த்தோம்னா இந்த கொள்ளை சம்பவத்தில் 9 பேர் ஈடுபட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் 2 பேர் ஏற்கனவே அங்கிருந்து தப்பி சென்று ஹரியானா பகுதிக்கு சென்றதாக கூறப்படுகிறது. இந்த கண்டெய்னர் வாகனத்தில் வந்த 7 நபர்கள் மட்டும்தான் ஒருவரை சுடப்பட்ட நிலையில ஒருவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளது. 5 நபர்களிடம் தொடர்ந்து, அதாவது நேற்றிலிருந்து இன்று வரை தொடர்ந்து விசாரணை ஈடுபட்டு வராங்க. விசாரணையில் ஒத்துழைப்பு அளிக்காவிட்டாலும் போலீசார் கிடுக்குப்பிடி விசாரணையில் தற்போது சில உண்மைகள் வெளிவந்துள்ளது. இவர்கள் கிருஷ்ணகிரி, அதாவது கடந்த 21ஆம் தேதி கிருஷ்ணகிரியில் நடந்த ஏடிஎம் கொள்ளையில் இவருக்கு தொடர்பு இருக்கிறது என்று போலீசார் தரப்பில் கூறப்பட்டு வருகிறது. அந்த சம்பவம் நடந்த இடத்தில் இவர்கள் கண்டெய்னர் வரும்போது போலீசார் விசாரணையில் இவர்கள் நாங்கள் மாடு திருட வந்தோம் என்று கூறி தப்பி வந்துள்ளனர். இதன் பிறகு தற்போதுதான் திருச்சூர் பகுதியில் இந்த கொள்ளை சம்பவம் அரங்கேறி உள்ளது. இவர்கள் மகாராஷ்டிரா மாநிலத்தில், அதாவது 2021 மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஏடிஎம் கொள்ளையில் கன்வென்ஸ், அதாவது ஒரு குற்ற வழக்கில் சம்பந்தப்பட்டவர்கள் என்பது தற்போது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதன் பின்னர் தற்போது பார்த்தோம்னா இந்த வழக்கு சம்பந்தமாக இந்த 5 பேர் கொண்டு தொடர் விசாரணையில் இவர்கள் 40 பேர் கொண்ட குழு, அதாவது குழுவாக பிரிந்து செயல்படுகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதுல பார்த்தோம்னா இவர்கள் மேவாட் கொள்ளையர்கள் என்று கூறப்படுகிறது. அதாவது பவாரியா கொள்ளையர்கள் படிப்பறிவு குறைந்தவர்கள் இருக்கிறது. ஒரு மேவாட்டு கொள்ளையர்கள் என்பது டெக்னாலஜி முறையில் கொள்ளையடிக்கக்கூடியவர்கள். இவர்கள் 40 பேர் கொண்டு கும்பல் குழுக்களாக பிரிந்து கொள்ளையடிப்பார்கள். அதாவது வெல்டர் ஒருவர், டிரைவர் ஒருவர், டெக்னிக்கல் ஒருவர், ஏடிஎம் திறப்பது ஒருவர் என்ற பல தரப்புகளை பிரித்து டெக்னாலஜி முறையில் கொள்ளையடிக்கப்படுவதுதான் இவர் மேவாட்டு கொள்ளையர்கள் என்று கூறுகின்றனர். இந்த கொள்ளையர்கள் தற்போது கொள்ளையடிக்கப்பட்ட பணத்தை எங்கே பதுக்கி வைத்திருக்கார்கள், இவர் மாநிலத்தில் ஏதாவது பொருள், அதாவது அசட் பொருள் ஏதாவது சேர்த்துள்ளார்களா என்பது குறித்து தற்போது போலீசார் தொடர்ந்து விசாரணை ஈடுபட்டு வருகின்றனர். இந்த கொள்ளை சம்பந்தமாக, அதாவது நாமக்கல் மாவட்டத்திலிருந்து ஒரு தனிப்படையும், கிருஷ்ணகிரி மாவட்டம் உள்ளிட்ட 4 தனிப்படைகள் ஹரியானா பகுதியில் தற்போது விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். அதனை தொடர்ந்து பார்த்தோம்னா இந்த 40 பேர் குழு எங்க தற்போது பிரிந்துள்ளார்கள் என்று தொடர் விசாரணை ஈடுபட்டு வருகின்றனர். இந்த கும்பல் மேவாட்டு கும்பல் என்பது உறுதி செய்யப்பட்டு தற்போது தொடர் விசாரணை ஈடுபட்டு வருகின்றனர். கொள்ளை சம்பவம் குறித்தான தகவல்களை பகிர்ந்தமைக்கு நன்றி கோவிந்த்.